சின்னதாக நம்ம ஏதாவது ஸ்கில் பண்ணால் கூட கீழே கால் எல்லாமே காயமாகி கொப்பளம் போட்டுருவோம். அந்த மாதிரி தான் நான் கபடி பிள்ளை எனக்கே அப்படி இருக்குன்னு துருவுக்கு அப்படி இருக்கும். கீழே உட்காந்துருக்க மாதிரி ஆஃப்டர் செலெக்ஷனு முடிச்சுட்டு களைச்சி போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்னா அது ஒரிஜினல் பிளட்டு. அது வந்து சும்மா இது போட்டதில்லை, ஒரிஜினல் பிளட். இதெல்லாம் மேலே போகும்போது நான் திரும்ப டச் பண்ணும்போது என் மேலே வந்து எல்லாரும் ஹோல் டீம் அப்படி விழுந்துட்டாங்க. இந்த காலர் போன் கட் ஆயிடுச்சு. ரோசத்துக்கு விளையாடும் சொல்லுவோம் கபடி. ஆமாம், அது இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஓகே, இந்த காலத்தில் உள்ளதெல்லாம் அண்ணன் தம்பி விளாண்டாலும் மாற்றி மாற்றி அடிச்சுவாங்க. நம்ம தலைலாம் கை கால் உடையிற அளவுக்கு அடிச்சுவாங்க. நான் விளையாண்டுனா பாகிஸ்தான் ஜெயிக்கணும் தான் விளையாடுவேன். ஆமாம், ஆனால் அவனுக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் ஏன் உங்களையும் சேர்த்து ஜெயிக்கணுங்கிற வெறி அவனுக்கு தான் இருக்குது. அவன் தான் விளையாடணும். ரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பைசன் படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சிருந்தது. ஸோ அதில் ஒரு பக்கம் கபடி எவ்வளோ பிரபலமாக இருந்ததோ, ஸோ அதுக்கு நிகராக வந்து இன்னொருவர் வந்து மிக பிரபலமாக இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆக்டராக இப்போ வளம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரோ கபடி பிளேயராக இருந்திருக்காரு, ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஒரு பக்கம் இருந்திருக்காரு. ஆப்வியஸ்லி திரு பிரபஞ்சன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரோ கபடி இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பைசன் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ முதல் படமாக இந்த படம் வந்து நடிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட கேட்டகரிஸ் கபடி சார்ந்த படமாகவும் இருக்குது. ஸோ எப்படி சார் இருக்குது இந்த ஷூட் போகும்போது நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம், இப்போ வேறு ஒரு சக்ஸஸை ஒன்று எதிர்பார்த்துருக்கு படம் பைசன். ஸோ எப்படி இருக்குது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மாரி சார், எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து கேமராமேன் எழில் சார் இருந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா நான் வந்து கபடி பிளேயராக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சினிமா ஃபீல்டில் ஒரு ஆக்டராக வந்து கொண்டுட்டு வருது தெரிஞ்சு கபடி பிளேயராக ஒரு குறைந்தபட்சம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து இப்போது எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மூவியில் நடித்தது, ஆனால் வந்து இது மிஸ் பண்ணி தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஓகே சார். சார் அதுக்கப்புறம் உள்ள அந்த பிளேயிங் சீன் இருக்கு இல்லையா, ஸோ கபடி விளையாடுற சீன் வந்து ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ நம்ம நார்மலாக விளையாடும் போது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரோ கபடியிலலாம் விளையாண்டதுனால அங்கே இப்போ ஃபுல்லாக மேட்ரஸில் ஸோ அந்த மாதிரியே விளையாண்டு பழகிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் வேணால் கிரவுண்டில் ஃபீல்டில் இறங்கி விளையாண்டுருப்பீங்க. ஸோ திரும்பி கிரவுண்ட் ஃபீல்டில் வந்து விளையாடும் போது அந்த ஸ்ட்ரெயின் எப்படி இருந்தது? ஸோ அது கடுமையாக இருந்ததா, எப்படி இருந்தது சார்? ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து துருவிக்ரம் அவர்கள் வர ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ரியல் கபடி பிளேயர் மாதிரியே விளையாண்டுருந்தார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? இல்லை, துரு உண்மையிலுமே ஒரு ரியல் கபடி பிளேயர் தான். ஏன்னா வந்து ஒரு பிளேயர் தெரியும் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு விளையாடுறாங்க, ஸ்கில் மூவ்மெண்ட்லேருந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது பார்த்தே தெரிஞ்சிடும். அந்த இது மேட்ச்சு இப்போ மேட்டுக்கும் மண்ணுக்குள்ள வித்தியாசம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் மண்ணில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மேட்டுக்கு மாறினதுக்கப்புறம் கால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ நம்ம சின்னதாக நம்ம ஏதாவது ஸ்கில் பண்ணால் கூட கீழே கால் எல்லாமே காயமாகி கொப்பளம் போட்டுருவோம். அந்த மாதிரி தான் நான் கபடி பிள்ளை எனக்கே அப்படி இருக்குன்னா துருவுக்கு அப்படி இருக்கும். ஓகே, ஆனால் வந்து அதையுமே வந்து இல்லை நான் பரவாயில்ல நான் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக க்ளோஸ். ஏன்னா வந்து மாரி சார் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக விளையாடுவான். துரு வந்து சூப்பராக அருமையாக விளையாடும். அப்படி அவருக்கு வந்து நாம் வந்து மோஸ்ட்லி நீ அடிபடாமல் பார்த்துக்கணும். தென் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருக்கணும். ஏன்னா வந்து மூவியில் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கோஆர்டினேஷனாக இருக்கணும். ஏன்னா 2 காம்பினேஷன் டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும், பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அவுட் ஆஃப் த கேமரா நாங்கள் எப்படி நம்ம மூவியில் எப்படி பேசுமோ அது மாதிரி நான் கிட்டாங்கிறதும் ஒரு அண்ணன் அப்படிங்கிறதும் ஸ்லாங் அப்படியே பேச பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஓகே சார், துருவிக்ரம் அவர்களை வந்து ஆன் தி ஸ்க்ரீனும் பார்த்துருக்கீங்க, ஆஃப் தி ஸ்க்ரீனும் பார்த்துருக்கீங்க. அவர் ரியல் லைஃப்லையும் கிட்டா மாதிரி தான் இருந்தாரா, இல்லை துருவிக்ரமாகவே இருந்தாரா? இல்லை, நான் வந்து இந்த பைசனுக்கு முன்னாடியே அவர் ஆஃப் தி ஸ்க்ரீன் பார்த்ததில்லை. ஆனால் வந்து ஒருவேளை அந்த மாதிரி தான் இருப்பாரோன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து அந்த ஸ்லாங் இருக்கட்டும், அவர் அந்த பொலைட்டாக இருக்கிறது, அதுக்காக டெடிகேட் பண்ணுறது,
நான் போதும் அந்த ஸ்கில்லு நான் ஒரு ஸ்கில்லு நாங்கள் 2-3 ஸ்கில் பண்ணி பார்ப்போம் நாங்கள் ஒரு டேக்கு. அது பண்ணி எனக்கு டயர்டாக நான் முடிச்சுட்டு இல்லைப்பா வா போதும் வாங்க அப்படின்னு சொல்லணுன்னே, இல்லை நான் இன்னொரு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. வெயிலே மனக்கு இல்லைப்பா நிழலில் வந்து பண்ணுங்கன்னா, இல்லைண்ணா சார் சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் டேன் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில் எவ்வளோ வெயில் இருக்கும். ஆமாம். வெயிலே கடந்து அங்கேயே உட்காந்துருப்பார், அங்கேயே ஸ்கில் பண்ணுறது. நான் சம்டைம்ஸ் நான் போயிட்டு அவர் காலில் கீழே கப்பல் போட்டுருவோம். அவர் வந்து அதை ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த இதை எப்படி பண்ணணும், போயிட்டு அந்த பேண்டேஜ் சுற்றுறது அந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு வந்து ஒரு பிளேயரு ஒரு கேப்டனை எப்படி நான் மற்ற பேர் கூட மிங்களாகுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவர் ரியல் லைஃப்லையுமே அப்படி தான் ரொம்ப எப்படி சொல்கிறது பயங்கரமாக இதாக ஜோயில் இருப்பார், பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே அந்த அளவுக்கு எப்போவோ மாசானமுத்துன்னு ஒரு பையன் ஜூனியரு செம்ம பிளேயர். அவன் தூத்துக்குடியில் அதுக்கு முன்னாடி கபடி சொல்லி கொடுத்துருப்போம் போல இருக்கு. நேரில் பார்த்து டக்குன்னு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த அளவுக்கு மறக்காமல் இருக்கிறது அதெல்லாமே. ஓகே சார். சார் ரீசெண்டாக அந்த நேர்காணலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, துருவிக்ரம் சார் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா பிரபஞ்சன் அவர் வந்து என்னை ஒரு தம்பியாகவே பார்த்துக்கிட்டாரு, ஸோ ரியல் தம்பியாகவே பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ரியலாகவே அவரை தம்பியாகவே பார்த்தீங்களா, இல்லை வந்து ஸோ நிறைய இப்போ ஸ்டார்டம் இருக்க ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க சார், அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து தனித்துவமாக பார்த்துக்கிற மாதிரிலாம் இந்த ஃபேக்காக ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியா இல்லை இவர் சொன்ன அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்களும் பார்த்தீங்களா சார்? இல்லை நான் வந்து இப்போ என் தம்பி இருந்தான். ஆனால் வந்து இப்போது வந்து அவர் சார் சொன்ன மாதிரி சார் சொன்னது இல்லாமல் நல்லா கபடி விளையாடக்கூடிய பிளேயரு, எப்படி வளர்ந்த ஒரு பிளேயரை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியும். இன்னொன்று அது மீறி எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பாண்டிங் இருந்தது. ஏன்னா ஒன்னாங்கிறதும் நான் கிட்டான்னு தான் கூப்பிடணும், ஏன்னா வந்து அந்த ரோலுக்காக. ஆனால் கிட்டான்னு கூப்பிட நம்ம ஊர் நாட்டில் எப்படி நம்ம பேசுவோம், நம்ம எனக்கு தெரிஞ்ச பையனை எப்படி கூப்பிடுவோம், பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அது இன்னும் கிட்டாகும் போது இன்னொரு ஜோயில் ஆயிடுச்சு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும். ஒரு சின்ன இன்ஜுரியாக இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு 24 hours ஷூட்டில் நடக்கும். அப்புறம் டயர்டாகவும் நானே விளையாட முடியும், 24 hours கண்டினியூஸாக விளையாட முடியாது கபடி பிளேயர். ஒரு மேட்ச் நடந்தாலும் கேப் இருக்கும், அடுத்த மேட்ச்சுக்கு ஒரு 2 hours 3 hours கேப் இருக்கும். ஆனால் இது ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். ஷூட்டிங் போயிட்டு நான் முடிஞ்சாலும் நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அவர் எப்படி கிடையாது, நெக்ஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படிங்கும்போது அப்படியே டவுன் ஆகும். அப்படிங்கும்போது நான் சேரப்படுறது மாற்றி சேரப் பண்ணிக்கும். சூப்பர் பண்ணு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் 2 பேர் மாற்றி சேரப் பண்ணிக்கிறது. ஒரு பிளேயராக இல்லாமல் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாண்டிங் ரொம்ப அண்ணன் தம்பி பாண்டிங் நமக்கு பயங்கரமாகிடுச்சு. ஓகே சார். சார் மாரி செல்வராஜ் சாரை பற்றி பேசணும்னா, நீங்கள் ப்ரோ கபடி அப்படின்ட்டு அந்த லைனில் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ கால் வந்து இது மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஸோ என்ன ஃபீல் பண்ணிங்க, இது உண்மையாக இருக்குமா அப்படி? இப்போ நிறைய பேர்லாம் திடீர்னு கால் பண்ணி கேட்கும்போது நம்மளை உண்மையாகவே கூப்பிட்றாங்களா அப்படிலாம் யோசனைலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன மொமெண்ட்டாக இருந்தது சார் அந்த விஷயம்? இல்லை நான் அந்த டைமில் வந்து சீசன் 10 நினைக்கிறேன் முடிச்சுட்டு சீசன் 11க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஓகே ஆச்சு. நான் வந்து வீட்டில் சும்மா ஓகே முடிச்சுட்டு வந்து வீட்டில் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ கால் வந்தது, வள்ளிநாயகன் சார் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரினா இது மாரி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். எனக்கு பயம் ஆச்சு எனக்கு ஃபுல்லு. திடீர்னு ஏன்னா பெரிய இதுலேருந்து நான் பார்த்து ரசித்த டைரக்டர், எல்லா படமும் பிடிக்கும் எனக்கு. ஓகே, அவரோட ஃபேவரட் படம்னா என்ன? எல்லா படமுமே நான் ஒட்டியே ஒரு டைம் சொல்லியிருக்கேன், நான் ஷூட்டிங் ஸ்பாட் வச்சு. என் ஒய்ஃபு வந்து ஆஃப்டர் தமிழ் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து ப்ரீடம் 8 months இருக்குன்னு நினைக்கிறேன், 8 months கன்சீவாக இருக்காங்க. நான் படத்தை கூட்டி போகிறேன், நைட் ஷோ கூட்டி போகிறேன், நான் பார்த்தே ஒன்று படத்தை அப்படின்னு. ஓகே, அதுலேருந்து அவங்களும் பயங்கரமான ஃபேன், இது சாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். கால் வந்தது திரும்ப அவர்கிட்ட, வள்ளிநாயகர் சார்ட்டு வந்து கால் வந்தது. நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ கபடி, நான் கபடி ஆல்ரெடி கபடி ஜார்னில் இருக்கேன். மூவி எனக்கு பிடிக்கும் ஓகே, ஆனால் வந்து கொஞ்சம் தயக்கிறது, பயம் இருந்தது. ஓகே, எப்படி பயக்கம்னா இது போகும் தப்பாகும் அப்படிலாம் இல்லை, ஐயோ இங்கேருந்து இப்படி ஒரு கால் வந்துச்சா அப்படின்னு, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு பயம். ஓகே, அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இல்லைங்க சார் நான் ப்ரோ கபடி இருக்குது, எனக்கு ஆப்ஷன் இருக்குது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் வள்ளிநாயகர் சார் ஓகே சார் நீங்கள் வரலான்னு பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அந்த மேட்ச் அப்போ வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஓகே சார் நான் பார்க்கலாம் சார் அப்படின்றதுக்கு. அப்போ திடீர்னு என் சகல ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்டு, அவளோட ஃப்ரெண்டு தான் ஏடி, இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ராகுல்ட்டு. ஓகே, அவர் மூலியமாக எனக்கு ஒரு ஆஃபர் மறுபடியும் வந்துச்சு இதுக்கு. அப்புறம் ஓகே தான். ஃபஸ்ட்டு நான் வந்து வள்ளிநாயகர் சார்ட்ட வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு.
மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு திரும்பவும் ராகுல் மூலியமா எனக்கு அந்த திரும்ப ஆஃபர் இருந்தது. அப்போ இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டேன் அப்படியே. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் படத்தில் அங்கங்கே இந்த படம் முழுவதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பர்சனலாக படம் எப்படி இருந்தது? ஸோ அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரோ கபடி பிளேயராக இருக்கும்போது இந்த மாதிரி ஜேர்னிகளை நீங்கள் வந்து கடந்து வந்த பாதைகள் ஏதாவது இருக்கா சார்? நான் வந்து எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் கிட்டானோட இதில் தான் பார்ப்பேன். சுற்றி எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம். லவ்வாக இருக்கட்டும், மற்றபடி எல்லா இஷ்யூவாக இருக்கட்டும். ஆனால் அவனோட எய்மாக இருக்கிற என்னவாக இருக்கும்னா விளையாடணும். ஏன்னா வந்து எல்லா பிளேயருக்குமே வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சு வந்திருப்போம். லவ் ஃபெயிலியர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கடந்து போகிறவன் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் அதுக்கப்புறம் படத்தில் வந்து ஒரு ஆழமான கருத்தை சொல்கிற ஒரு 6 டைலாக் இருக்குது சார். அந்த 6 டைலாக்ல 2 டைலாக் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த அந்த கமிட்டி மெம்பரோட ஹெட்டு, உங்களோட டீமோட ஹெட்டு கிட்ட அவர்கிட்ட வந்து சொல்லுவீங்க, இந்த மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த மாடியிலேருந்து குதிச்சிடுறேன். ஸோ அந்த மொமெண்ட் அந்த டைலாக் சொல்லும் போது எப்படி சார்? ஏன்னா ஆல்ரெடி இந்த டைலாக்கை சொன்ன ஒரு ரியல் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட ஜேர்னியை போட்டு பார்த்தாலே அவ்வளோ வரலாறு இருக்குது. ஸோ அந்த கேரக்டராக நம்ம மாறும் போது இந்த டைலாக்கை இந்த இவ்வளோ ஆழமான வார்த்தையை நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை, நான் அவர் ராஜரத்னம் அவர் மாதிரிலாம் விளையாண்டுற மாட்டோமோ அப்படின்லாம் இவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாமே யோசிச்சு ஆசைப்பட்டதெல்லாம் உண்டு. நான் வந்து அந்த கேரக்டராக அவராகவே நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே காட் கிஃப்ட் தான். இருந்தாலும் நான் அந்த ஆக்டிங் கிளாஸ் போகும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு டைலாக்கு இந்த மாதிரி வரணும் அப்படிங்கும்போது, அந்த மாதிரி ஒரு டைமில் அந்த மாதிரி ஒரு கேப்டன், அந்த மாதிரி ஒரு ஆள் எந்த ஒரு மனநிலையில் இருந்தால் இந்த மாதிரி சொல்லியிருப்பா அப்படி யோசிச்சு நீங்களே கிரியேட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு கபடி பிளேயராக எந்த அளவுக்கு அந்த அந்த தாக்கம் இருந்திருந்தால் அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது உள்வாங்கி சொன்னது தான். அவர் சொன்னது தான் நான் ரைட்டிங்கில் இருக்கும். மாரி சார் வந்து சொல்லி காட்டுவார், பண்ணி காட்டுவார். அவரே சொல்லி இந்த மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு வந்து டைலாக் இல்லாமல் அந்த பாடி லாங்குவேஜில் அவருக்கு இருக்கும். ஓகே. மாதிரி சார் ஸ்கிரிப்ட் இருக்காது, டக்குன்னு அவர் ஆட் பண்ணுவார், டக்குன்னு வேற மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே சார். சார் இது தொடர்ந்து பார்க்கும்போது கபடியை வந்து ஒரு பக்கம் துருவிக்ரம் அவர்கள் வந்து பிச்சு ஒதிரிட்டார், அவரோட பர்ஃபார்மன்ஸை பிளேயிங்கில் காமிச்சிட்டாரு. ஸோ அங்கே ரியலாக நீங்கள் வந்து விளையாண்டிங்களா சார்? மேட்சாக ஏதாவது போச்சா சார்? ஷூட்டிங் தாண்டி வந்து ஒரு கிரிக்கெட் இது எடுக்கும்போது கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுல்லாக விளையாடுவாங்க, அந்த மாதிரி கபடி மேட்ச் தனியாக தான் நடத்தினேன். ஏன்னா மாரி சார் வந்து நிறைய வீடியோஸ் கிளிப்ஸிங்ஸ்லாம் இப்போ வெளியே வருது. என்னன்னா அவர் கபடி விளையாடுற மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே ரியல் மேட்ச் ஏதாவது உள்ள போட்டிங்களா செட்டில்? இல்லை, மேட்ச் நடந்தது உண்மையாலுமே. ஓகேனா அவர் மாரி சார் அவரும் நல்லா சூப்பராக கபடி விளையாடுவார். ஓகே. ஸ்கில் எல்லாம் நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு ஜம்ப்பு, ஹேண்ட் டச் இருக்கட்டும். ஓகே. ஆனால் அவர் ரொம்ப லீனாக தானே, செம்ம ஸ்பீடாக விளையாடுவார். ஓகே. அந்த ஸ்பீடு நம்ம வந்து கபடி பிளேயர் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக துரு சூப்பராக பண்ண அப்படி எல்லா ஸ்கில்லுமே, அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோக்கல் மேட்ச்சு, அடுத்தது டிஸ்ட்ரிக்டு, அடுத்தது அந்த கிளப்பு, தமிழ்நாடு, இந்தியான்னு போகும்போது உங்களுக்கு அந்த ஸ்டைல் அப்படியே மாறிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த இதெல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்கில் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஜெர்சி கலரையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு டல்லாக இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ளைனாக இருக்கும், அப்புறம் டல்லாக இருக்கும், அப்புறம் ப்ளூவாக மாறும், அப்புறம் ஒயிட்டாக மாறும், பிரைட்டாக மாறும். அந்த மாதிரி தான் இது மேட்ச் நடக்கும். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபைனல் கிளைமேக்ஸ் விளையாடும் போதெல்லாம் அவரும் மறந்துட்டாரு, எல்லாரும் மறந்துட்டோம். நான் ரைடு போயிட்டு வரேன், ரிட்டர்ன் வரேன், அவர் கமாண்ட் அது இதில் இருக்கும். அது ஒரு இடத்துக்கு மேலே விளையாட ஆரம்பிச்சிட்டோம், கை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறது, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது. அவருக்கு இன்ஜுரிலாம் இருக்கு, இன்ஜுரி ஆகிட்டு பிளட்டெல்லாம் வந்துச்சு வாயில். நேஷனல்ஸில் இருக்கும்போது அந்த பிளட்டு ஒன்று கீழே உட்காந்துருக்க மாதிரி, ஆஃப்டர் செலெக்ஷனு முடிச்சுட்டு களைச்சி போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்னா அது ஒரிஜினல் பிளட்டு. அது வந்து சும்மா இது போட்டதில்லை, ஒரிஜினல் பிளட் இதெல்லாம். ஓகே. அது கிக் பண்ணி பட்டோன்னே டக்குன்னு அது பட்டுருச்சு, அப்படியே பிளட் வந்துருச்சு அவருக்கு. ஓகே சார். திரும்பவும் விளாண்டது அந்த திரும்பவும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் ஷாட் ஆரம்பிச்சது மறுபடியும். சார் நீங்கள் வந்து ஆன் தி ஸ்பாட் செட்டில் வந்து விளையாண்டுருக்கீங்க, யாரோட? மாரி செல்வராஜ் சாரோடையும் விளையாண்டுருக்கீங்க, துருவிக்ரம் அவர்களோடையும் விளையாண்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ரைடர்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ கபடியில் பெஸ்ட்டு ரைடர்னு தெரியும். ஸோ துருவிக்ரம் அவர்கள் வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்கார் கபடியில்? மாரி செல்வராஜ் சார் வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்கார் கபடியில்?
மாரி சார் வந்து ஜம்ப் நல்லா இருக்கும் அவருக்கு. ஓகே. அவர் மோஸ்ட்லி வந்து ஜம்பாக தான் இருக்கும் அவரோட ஸ்கில்லு. ஓகே. தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ரைடராக ஜம்ப் அடிக்கக்கூடிய பிளேயராக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து லீனாக இருப்பார். ஓகே. அந்த அந்த அளவுக்கு அந்த பிளேயர் நெருங்கூடாமல் எப்படி தப்பிக்கணுங்கிறது லாபம். இப்போ இது துருவம் அப்படி தான். துருவம் வந்து மோஸ்ட்லி ஜம்ப் இருக்கும், ஹேண்ட் டச் இருக்கும், மோஸ்ட்லி இந்த இடிச்சு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே. அந்த பாடியை ஏற்ற மாதிரி தான் ஒரு ஸ்கில் நல்லா இருக்கும் எல்லா இதுவுமே. இவங்க 2 பேரும் ரைடர்ஸ்ல தான் இருப்பாங்க. துருவ் வந்து டிஃபெண்டருமே. டிஃபெண்டருமே. நீங்க காம்பினேஷன் டேக்கிள் டிஃபெண்டிங் பண்றது ஒன்று இருக்கும். நானும் துருவும் டேக்கிள் பண்றது. ஆமா. அது உண்மையாலுமே அடிச்சுதான் அவனை. ஓகே. துருவுக்கும் அடிப்படும், எனக்கும் அடிப்படும். எனக்கு அடிப்படுறது அது டக்குன்னு போயிடும். அந்த டேக்கிள் நாங்க பண்ணோம்னா துருவுக்கும் அடிப்படுதுன்னா அப்போ நாங்கள் எப்படி போய் நாங்கள் அவனை டிஃபெண்டர் ரைடரை மோதி இருப்போம் அப்படின்னு பார்த்துருக்கணும். அது உண்மையாலுமே அதை அடிச்சது நாங்கள் 2 பேரும். ஓகே சார். சார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ மானதி கணேசன், ஸோ அவரோட பயோபிக்காக தான் இந்த படம் வந்து இயங்குது. ஸோ அவர் என்ன சார் சொன்னார்? நீங்கள் அவர்கிட்ட பேசின தருணம் ஏதாவது இருக்கா சார்? அந்த அவரு என் கோச் தான். நான் தமிழ்நாடு டீமில் இருக்கும்போது அவரு தமிழ்நாடு டீம் கோச்சாக இருந்தார். அவரு ஓகே போபால் போய் விளாண்டப்போ அவர் தெரியும். அவர் இப்போ இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணார். இந்த மாதிரி எல்லாமே மரத்தில் இடித்து விளாண்டது. ஏன்னா எங்கள் கோச்சு சாமி பண்ணிட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஓகே அவர்லாம் இதான் சொல்லுவார் எங்களுக்கு விளையாடும் போது. நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருந்தார். இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கை உடஞ்சாலும் அடிபட்டாலும் இந்த மாதிரிலாம் திரும்ப. ஆமாம் சார். நான் அந்த அந்த டைலாக் வந்து இப்போ துர்விக்ரம் சார் வந்து ஒரு நேர்காணலில் ஷேர் பண்ணும்போது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. கை தானே உடஞ்சிது, பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது தருணம் இருக்கா சார்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு லோக்கல் மேட்ச்சு எடப்பாடி தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மேட்ச் விளையாட போயிருந்தேன். ஓகே. அந்த மேட்ச்சை விளையாண்டு முடிச்சுட்டு ஃபைனல் மேட்ச்சு நாங்கள் மாற்றி அடிச்சுக்கிறோம் ஒவ்வொரு மேட்ச்சு. மேலே போகும்போது நான் திரும்ப டச் பண்ணும்போது என் மேலே வந்து எல்லாரும் ஹோல் டீம் அப்படி விழுந்துட்டாங்க. இந்த காலர் போன் கட் ஆகிடுச்சு எனக்கு. கட் ஆகும்போது ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. அந்த அன்டைமில் பஸ் இல்லை, அந்தளவுக்கு பொருளாதாரமும் கிடையாது. பஸ்ஸில் கடைசி பெஞ்சில் படுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். போயிட்டு நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் மட்டும் உள்ளே ஆடணும் நம்ம. அப்படிங்கும்போது அப்போது நாம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேறு, அந்த கண்டிஷன் ஒரு அப்போ இருந்த அக்ரெசிவ் வேறு. நம்ம வந்து விளையாடணும், கண்டினியூஸாக விளையாடணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் திரும்பவும் வந்து ஒரு மேட்ச் விளையாடலாமா, கழட்டி போட்டு இறங்கிடலாமா அப்படி யோசிச்சிட்டேன். டீம் விளையாண்டுட்டு இருக்காங்க, திரும்பவும் நம்ம ஃப்யூச்சர் எங்கேயோ இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு அவங்கள நம்மளே கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த யோசிச்சது காலம் உண்டு. பிஃபோர் மேட்ச்சு இறங்கிட்டேன். மேட்ச் இறங்கிட்டேன். ஆஃப்டர் இந்த தமிழ் தலாஸ்லையுமே சரி, ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு, டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. சர்ஜரி பண்ணிவிட்டு ஃபிசியோ 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. மேட்டில் நீங்கள் 6 மாதம் தான் நீங்கள் ஃபிட்டு அப்படின்னு. ஆனால் வந்து நான் 4 மாதத்துலேயே போயிட்டு ட்ரைனிங் பண்ணி இறங்கிட்டேன். தினேஷன், என்னோட ட்ரைனர் தினேஷன் ஒருத்தர், அவர் தான் முழுக்க காரணம். ஆனால் மேட்டில் இறங்கி மேட்டில் விளையாட ஆரம்பிச்சா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு, ரிட்டர்னும் பண்ணோம். ஓகே. அந்த மாதிரி. ஆனால் அவங்க அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ரோசத்துக்கு விளையாடுவோம் சொல்லுவாங்க கபடி. ஆமாம், அது இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஓகே. அந்த காலத்தில் விளையாடலாம் அண்ணன் தம்பி விளையாண்டாலும் மாற்றி அடிச்சுவாங்களாமா. தலைலாம் கை கால் உடைய அளவுக்கு அடிச்சுவாங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து டேக்கிள் இருக்கும். ஆனால் வந்து அந்த கொஞ்சம் அக்ரெசிவ் கம்மியாயிடுச்சு. அக்ரெசிவ் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டைலாக் பேசியிருந்தோம். இன்னொரு டைலாக் வந்து என்னென்னா, ஸோ நான் விளையாண்டேன்னா பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னு நினச்சி விளையாடுவேன். அந்த டைலாக் எங்களுக்காக ஒரு வாட்டி சார் சொல்லிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி ஒன்று எனக்கு மறந்துச்சு. ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா சோஷியல் மீடியா திறந்தாலே நீங்கள் அந்த டைலாக் சொல்கிறது தான் வந்து எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்ஸ்டா ஸ்டோரி வரைக்கும் அதுதான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டைலாக் மட்டும் சார். நான் விளையாண்டேன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கணும் தான் விளையாடுவேன். ஆமாம். ஆனால் அவனுக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் ஏன் உங்களையும் சேர்த்து ஜெயிக்கணுங்கிற வெறி அவனுக்கு தான் இருக்குது. அவன் தான் விளையாடணும். ஓகே, சரியான டைலாக் சார் இது. ஸோ இந்த டைலாக் பேசும்போது எப்படி சார் இருந்தது? ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு எண்ண ஓட்டம், அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரு டைலாக்காக இந்த விஷயம் இருக்கும். இந்த டைலாக் சொல்லும் போது உங்கள் மனசில் என்ன சார் தோணுச்சு? இந்த டைலாக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் அவனை டேஷ் பண்ணி அடித்து கோவத்தில் நிலத்தை கிரவுண்டை குத்திட்டு 2 பேர் டயர்டாக 2 பேர் வந்து ஒரு சோகமாக வந்து உட்காடுறோம். உட்காந்தோன்னா கோச்சி சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட், எப்படியாவது ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் கொண்டுட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட்டு ஒரு ஆள் உள்ளே அனுப்பணும் நம்ம. ஓகே. அப்படிங்கும்போது சரி நீ போ, ரைடு போ. ஆமாம். அப்படிங்கிறது தான் அவனை சொல்லணும். இப்போ அவனுக்கு
அது வந்து இதுக்கு தான் முக்கியமாக இந்த ஒரு சீனுக்காக தான் அந்த ஆக்டிங் கிளாஸ் போனது நான். ஓகே. இந்த மாதிரி இந்த 2 டைலாக் இருக்குது, முக்கியமான டைலாக்கு. இது வந்து உண்மையாலும் பண்ணது. அதனால் வந்து இந்த ஒரு டைலாக்காக நீ பண்ணணும் அப்படின்னு அது சொல்லும்போது எனக்கு தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் எனக்கு. ஆமாம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படின்னா ஒரு பிளேயரை வந்து நாம் ஜெயிக்கலனாலும், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கிறான், எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே. யாரை வந்து எல்லா கெப்பாசிட்டியும் அவனுக்கு இருக்குது, எல்லாமே எல்லா தகுதியும் இருக்குது, நம்மளால் ஆடுற அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிங்கும்போது யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? ஓகே. அவனே ப்ரூவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று கோச்சு அவனை நிராகரிக்கிறாரு. கோச்சு மட்டும் இல்லை, பின்னாடி எல்லாமே அவனை இது பண்ணும்போது அவன் ப்ரூவ் பண்ணணும் போது அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும். இப்போ நான் சோசியல் மீடியாவில் பார்த்த கமெண்ட்ல யார் ஒரு பாயிண்ட் இருந்தால் யார் ஒரு பாயிண்ட் தான் கொண்டு வந்தான், ஒருத்தர் தான் உள்ள போக முடியும், அது அவன் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிடுச்சு. ஓகே. அப்போ வந்து டேக்கிள், இப்போ நானும் துருவும் கை பிடிச்சி நிற்கிறோம்னா சென்டரில் வந்து ஒருத்தன் மாட்டுறான்னா 2 பேர்த்துல யார் அவுட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ. ஏன்னா ரீமேட்ச் கேட்டு விளையாடுற அளவுக்கு ரோசமாக நடந்துட்டு இருக்கு மேட்ச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நீ தான் அவுட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு. இது வந்து ஒரு சினிமாவை பார்க்கணும் நம்ம. ஏன்னா மாடி மேலே குதிச்சு உயிரோட போகிறதெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு சினிமா. அப்போ துரு அங்கே ஹீரோ தான் வின் பண்ணணும். ஓகே. அதுக்கு நாம் வந்து எல்லா சுற்றி இருக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மனப்பான்மையில் போயிட்டு இருக்கும்போது கரெக்ட் அது.